ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ரதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு saree வாங்கியிருக்கேன். இந்த சாரியுமே இப்போ நான் கட்டிகிட்ருக்க saree கூட அவங்கக்கிட்ட வாங்கின ஒரு saree தான். கிளியரன்ஸ் சேலில் போட்டிருந்தாங்க, டோலா சில்க் saree. ஸோ இந்த சாரியோடைய வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் பேக் ஒன்று இருக்குது. அதில் ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸ் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்குமே நிறைய கமெண்ட் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருந்தீங்க. அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போ வாங்கியிருக்க saree வந்து நல்ல ஒரு சூப்பரான saree தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த saree கூட நான் இப்போது கிளியரன்ஸ் சேல்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். நிறைய கலர் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் இந்த கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதோட ரேட் வந்து 399 சொல்லிட்டு அவங்களுடைய ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 100 ருபீஸ் ஆகிடுச்சு. 399னா 400 + 100, ஸோ 500 இந்த saree. ஆக்சுவல் ப்ரைஸே அவங்க வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். saree வந்து நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி கலர் ஆப்டாக இருக்குது. அண்டு மெட்டீரியல் தொட்டு பார்க்கும்போது மெட்டீரியல் கூட ஓகே தான். ஆனால் லைட்டாக ஏதோ ஒரு சின்ன ட்ராப் பேக் மட்டும் அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு. என்னென்னா, அந்த கிளாத் மட்டும் வந்து ஒரு ஆர்ட் சில்க் மாதிரி இருக்குது. அதாவது அந்த சைனிங் அண்டு தொட்டு பார்க்கும்போது அந்த ஒரு இது அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி இல்லை. பட் ஓகே, அந்த கலர் ஃபேட் ஆகலை, ஃபேட் அந்த மாதிரி தெரியல, கையில் படும் போதெல்லாம் இல்லை. அண்டு கலர் அண்ட் பார்டர் அந்த ஒரு ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக நல்லாயிருக்கு. அதெல்லாம் நம்ம எந்த ஒரு குறைபாடும் சொல்ல முடியாது. பட் பார்க்குறதுக்கு அந்த லைட் ப்ளூ இருக்குது பாருங்கள், அங்கே வந்து ஒரு மைல்டான டிசைன், செல்ஃப் டிசைன் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த பார்டர் வந்து ஒன் சைடு வந்து மேலே வர சைடு வந்து சின்ன பார்டராக இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த சாரியில் வந்து நல்ல தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து கைக்கு நம்ம பட்டை வைக்கிற மாதிரி ஒரு ஜரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே சில்வர் ஜரியில் இருக்கிற மாதிரி ஒரு saree. ஆனால் ஓவரால் பார்க்கும்போது நல்ல ஒரு லுக் அழகாக இருக்குது. கட்டினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த saree கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உள் சுற்று கொஞ்சம் தூரம் வரைக்கும் நமக்கு அந்த பார்டர் வரல. அதுக்கப்புறம் வந்து மேலே சின்ன பார்டர் அண்ட் கீழே வந்து நல்ல ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க. அதில் மாங்காய் போட்ட மாதிரி ஒரு டிசைன். அதுவுமே வந்து உங்களுக்கு உல்ட்டா சைடில் பார்க்கும்போது வந்து அந்த அந்த எம்ப்ராய்ட்ரி அந்த ஒரு டிசைனுடைய பின்னாடி நூல் வேலைப்பாடெல்லாம் வந்து வெளியே தெரியல. அந்த ஃபினிஷிங் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கையில் வந்து படுற மாதிரியோ உள்ள பின்னாடி வளையலில் மாட்டோம், கொலுசில் மாட்டோம், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் இந்த சாரியில் கண்டிப்பாக வராது. ஸோ ஏன்னா அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பக்காவாக அழகாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து கிருத்திகா கிட்டேருந்து ஒரு 5 saree வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்தே அவங்கள்ட்ட நான் நிறைய saree வாங்கியிருக்கேன். ஒரு நாளைக்கு நான் வந்து அவங்கள்ட்ட வாங்கின எல்லா சாரியும் ஒரு லாங் வீடியோவாக போடணும். ஸோ இந்த ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் இருக்கும் அவங்கக்கிட்ட, அந்த ப்ளவுஸ் வந்து பத்தாமல் போயிருக்கு. நான் அது வந்து ஒரு கிளியரான ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குமே சொன்னேன். ஸோ அவங்கள்ட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வரல. அந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னோம்னா எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்காரங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் கிருத்திகா கிட்ட என்ன ஒரு ஹானஸ்ட் அண்டு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட ரேட் ஓவர் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வருது. பட் அவங்களோட சர்வீஸ் நல்லாயிருக்கு, டக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்ம நம்பி வாங்கலாம். கொரியரும் வந்து நமக்கு அவங்க சொன்ன டைமில் கரெக்டாக ரீச் ஆகுது. இது மட்டும்தான் கிருத்திகா கிட்ட நம்ம ஆனஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ரேட் அதிகமாக வாங்கினாலும் அவங்கக்கிட்ட ஒரு ஹானஸ்டினஸ் இருக்குது. அது மட்டும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். பட் இந்த சாரியில் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் என்னென்னா, அந்த மெட்டீரியல் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதுதாங்க, ஆர்ட் சில்க் மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ கட்டி பார்த்தா தான் தெரியும். இப்படிலாம் வைக்கும் போது நமக்கு வந்து அந்த சேலை வந்து நமக்கு சொல் பேச்சு கேட்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. நல்லா அப்படியே ஃப்ரீ ஃப்ளீட் விட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் குட்டி பட்டை வச்சு நீங்கள் ஃப்ளீட் பண்ணி போட்டாலும் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாரிக்கு நான் வந்து 10க்கு ஒரு 8 to 9 கொடுக்கலாங்க. ஓகே தான், 9 கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் நீங்களும் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ இதே மாதிரி நான் நிறையா இந்த மாதிரி கிருத்திகா கிட்டேருந்து வாங்கின வீடியோஸ் எல்லாம் நான் கண்டினியூவாக போடுறேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.